இன்னைக்கு இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் நடந்த மேட்சை பார்த்தா உண்மையிலேயே ஒரு தரமான மேட்ச். சஞ்சு சாம்சனோட கொடூரத்தனமான ஒரு நாக்குன்னு சொல்லலாம். 97 ரன்ஸ் எண்டிங்ல அவர் எல்லா புகழும் இறைவனுக்குன்ற மாதிரி ஒரு பண்ணிட்டு போயிருப்பாரு பாருங்க. வேற லெவல் இருந்துச்சு. என்னடா இருந்துச்சு ஃபுல்லா பார்க்கலாம். ஹலோ கைஸ், வெல்கம் டு பிரில்லியன்ட் டாக்ஸ் தமிழ். ஃபர்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் தான் பேட்டிங் இறங்கியிருந்தாங்க. வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன்ஸ் உண்மையிலேயே ஒரு நல்ல நாக் ஆடிந்தாங்க. எல்லா பேட்ஸ்மேன்ஸும் ஒரு டீசென்டான பேட்டிங் கொடுத்திருந்தாங்க. எந்த ஒரு பேட்டர்ஸும் அதிரடியா அடிச்சு அவுட் ஆகல. எல்லாருமே நிதானமா ஆடி அவுட் ஆயிருந்தாங்க. அந்த டீமோட பேட்ஸ்மேன்லயே அதிக ரன் எந்த ஒரு பேட்டர் அடிச்சிருந்தாருன்னா ராஸ்டின் சேஸ் தான் அடிச்சிருந்தாரு. ஒரு 40 ரன் அடிச்சிருந்தாரு. அவர் கூட ஜேசன் ஹோல்டர் ஒரு 37 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. வெஸ்ட் இண்டீஸ் டீம் நம்ம இந்தியன் டீமுக்கு 195 ரன் டோட்டல் கொடுத்திருந்தாங்க. 196 அடிச்சுதான் வினிங்கிற கணக்குல இந்தியன் டீம் பேட்டிங் இறங்கியிருந்தாங்க. இந்தியன் டீம்ல அதிரடியா எந்த ஒரு பேட்டரும் ஆடல. பட் சின்ன சின்ன கேமிங் நல்லா பண்ணிருந்தாங்க. திலக் வர்மா ஒரு 27 அடிச்சிருந்தாரு. அதிரடியா ஒரே ஒரு பேட்டர் தான் அடிந்தாரு. அவர் தான் சஞ்சு சாம்சன். சஞ்சு சாம்சன் எவ்வளவு ரன்ஸ் அடிச்சிருந்தாருன்னா 97 ரன் அடிச்சிருந்தாரு. உண்மையிலேயே ஒரு வேற லெவல் இன்னிங்ஸ் ஆடிந்தாரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ச் நம்மளுக்கு தெரியும். இந்த ஒரு மேட்ச்ல ரொம்பவே டீசென்டா ஒரு நல்ல ஒரு சேஸ் கொடுத்திருந்தாரு சஞ்சு சாம்சன். ரொம்ப வருஷமா சஞ்சு சாம்சனுக்கு ஜஸ்டிஸ் கேட்ட மக்கள் எல்லாருக்குமே அவர் ஒரு ஜஸ்டிஃபை இன்னிங்ஸ் ஆடிருந்தாரு. உண்மையிலேயே இந்த ஒரு இன்னிங்ஸ் அவரோட லைஃப் டைம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்னிங்ஸ்னே சொல்லுவேன். வெஸ்ட் இண்டீஸ் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. இந்தியா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ரெண்டு டீமோட பெர்ஃபார்மன்ஸுக்கு உண்மையிலேயே ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லி ஆகணும். கடைசியாக தான் வந்து சேர்ந்தார் விநாயக்ன்ற மாதிரி 4வது டீமா இந்தியன் டீம் செமிஃபைனலில் போயிடுச்சு. இப்போ செமிஃபைனலில் எந்தெந்த டீம் இருக்குன்னா, ஒரு லெக்ல செமிஃபைனலில் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து போட்டி போட போறாங்க. இன்னொரு சைடு சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் நியூசிலாந்து. இதுதான் செமிஃபைனல் மேட்சா இருக்க போது எந்த டீம் ஃபைனலுக்கு வராங்கன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்து நானுங்க. வரக்கூடிய மேட்சஸ்ல சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் நியூசிலாந்துல யார் ஜெயிப்பா? சவுத் ஆப்பிரிக்காவா நியூசிலாண்டா? கான்பாஸ்ட் பண்ணுங்க. எனக்கு உண்மையிலேயே சஞ்சு சாம்சன் இன்னைக்கு ஆடின இன்னிங்ஸுக்கு ஒரு ரெட் ஹார்ட் எல்லாருமே கன் பண்ணிருங்க. உண்மையிலேயே சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் ஆடிந்தாரு.